மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரியாணி ஸ்பைஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கூடவே பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் மஷ்ரூம், இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மஷ்ரூமை நல்லா வேக விடுவோம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச பாசுமதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு குக்கரை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சுட சுட மஷ்ரூம் பிரியாணி